சாதாரண மனுஷனுக்கும் சாமியாடிக்கும் குலசாமியை பற்றின புரிதலை தான் இன்றைக்கி அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். மனுஷனால எல்லாமே ஒன்று தானேங்க. அப்புறம் என்ன நீங்கள் சாதாரண மனுஷன் சாமியாடி அப்படின்னு ஏன் பிரித்து பார்க்குறீங்க? அவங்களுக்கு என்ன புரிதல் வேறு மாதிரியா இருக்க போகுது? மனுஷன் தானங்க சாமியாடியாக மாறுறாரு. இன்றைக்கி இந்த பதிவில் அதை பற்றி தான் அறிவோம் நண்பர்களுக்கு. நான் சாதாரண மனுஷனாக இருக்கேன்னா என் பார்வையில் என் குலசாமி எப்படி தெரியும்? அதே இது நான் சாமியாடியாக இருந்தேன் அப்படின்னா என் பார்வையில் இந்த குலசாமி எனக்கு எப்படி தெரியும்? இதைத்தான் இன்றைக்கி அறிவோம் நண்பர்கள்ட்ட நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரி, சாதாரண மனுஷனை பேசுகிறதுக்கு முன்னாடி சாமியாடியை பற்றி பேசிடுவோம். அதில் தான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நான் சாமியாடியாக இருக்கேன் அப்படின்னா குலசாமியை பற்றின புரிதல் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மற்ற மனிதர்களைப் போல, சாதாரண மனிதர்களைப் போல நான் என் குலசாமியை பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற தெய்வம் அப்படி பார்க்காதுல்ல. இப்போ ஏன் ஒரு ஆளை சாமியாடின்னு சொல்கிறாங்க? சாமி தொற்றுச்சப்பா, சாமியோட வாகனமப்பா, சாமி இறங்கி அருள்வாக்கு சொல்லுதப்பா, சாமி அவர் உடம்புல ரத்தமும் சதையுமா கலந்து நிற்குதப்பா, அதான் அவர் சாமியாடி, அதான் அவர் அருளாடி, அவர் தான் அவர் மருளாடி. அப்போ அந்த சாமியாடி நான் பார்க்கும்போது நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இது ஏன் வீடப்பா, இது ஏன் எல்லை, இது நான் இருக்கிற இடமடா, நான் படுக்கிற இடம், நடக்கிற இடம், ஆடி ஆடி ஓடி ஓடி விளையாடுற இடம், இது ஏன் இடமப்பா, ஏன் வீடு அப்படின்னு சாமியாடி பார்ப்போம். புரிகிற மாதிரி சொல்கிறேனே. எனக்கு வீடு இருக்குது. என் வீட்டில் என்னுடைய குழந்தைகளை நான் எப்படி பாதுகாத்துக்கிறேன், என் வீடை நான் எப்படி வீடு கட்டணும், அதில் நல்லா நம்ம இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு இருக்கணும், அதே மாதிரி நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் எனக்குள்ள இருக்கிற சாமி அந்த குலசாமி எல்லையை நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சாமியாடிக்கு அது பொதுவான எல்லை அல்ல, எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பொதுவா கலந்து நிற்கிறது அப்படின்னு இருந்தாலும் அந்த சாமியாடிக்கு அது எப்படி தெரியும்? இது என்னோட இடமப்பா, இது என்னுடைய அரசாங்கம், இது என்னுடைய கோட்டாப்பா. அது அவர் பேசல, அவருக்குள்ள இருக்கிற சாமி பேசுது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். என்னப்பா நீ தான் சாமி ஆடுறியா, இல்லை உடனே நீ என்ன எல்லாமே உனக்கு தான், எல்லாமே உன்னோடதுங்கிற? அது புரியாத அறியாத சனங்கள் அவர்கள் பேசுகிற பேச்சை நாம் பேசிடக்கூடாது. சாமி இருக்கு, அந்த சாமியாடி மூலமாக இது என்னுடைய எல்லை, நான் இருக்கிற இடம், வசிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாமி தான் அந்த எல்லையில் வர எல்லா மக்களையும் பாதுகாக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறணும். சரி, வேற என்ன? சாமியாடியோட பார்வை புரிதல் குலசாமி மேலே எப்படி இருக்கும்? நான் சாமியாடியாக இருக்கேன், நான் அந்த கோவிலுக்கு செய்கிறேன், செலுத்துகிறேன், கையில் காசு இல்லை, கடனை கூட வாங்கி செய்கிறேன். இருக்கிற சனங்கள் எல்லாரும் என்னப்பா அவன் பணம் அந்த சாமி கொட்டி கொடுக்குது, அள்ளி கொடுக்குது, அங்கே அந்த சாமி நல்லா வசதியை கொடுக்குதப்பா, அதனால அவன் செய்கிறான், கொழுப்படுத்தி செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில இடங்கள்ல அந்த இடத்துல அந்த பேசும் பொருள் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அந்த சாமியாடி எப்படி நினைப்பார் தெரியுமா? ஐயா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஓ எல்லைக்கு உன்னை வணங்க வர்ற சனம், நீ இருக்கிற இடம் குடி விளங்கணும், சக்தி விளங்கணும், நீ இருக்கிற இடம் இப்படி இருக்கலாமா? அப்போ தெய்வத்துக்கும் தெய்வம் இருக்கிற பேசுகிற இடத்துக்கும் பேசாத இடத்துக்கும் என்னையா வித்தியாசம்? நான் கடனாளி ஆனாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உனக்கு செய்கிறேன், உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன், என்னால் முடியலையா ஒரு சூடத்தையாவது உனக்கு பொறுத்துறேன், ஓ எல்லையில் இருக்க அந்த வாசலை பெருக்கி என்னால் முடிஞ்ச திருப்பணியை செய்கிறையா, அப்படித்தான் சாமியாடியை நினைப்பாங்க. ஆனால் வெளிப்பார்வை எப்படி விழுகும்? சாமி கொட்டி கொடுக்குதப்பா, சாமி அள்ளி கொடுக்குதப்பா, சாமியை வச்சு சம்பாதிக்கிறாங்கப்பா, சாமி நல்லா மலைமலையா கொடுக்குது, அதனால அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேச்சும் அடிவிடும். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. சரி, சாமியாடிய என்னுடைய புரிதல் வேற எப்படி இருக்கும்? என் எல்லையில் இருக்க தெய்வம் எப்படி, என் எல்லையில் ஏதாவது அந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா முதல்ல துடிக்கிற தேகம் அந்த சாமியாடி தேகமாக தான் இருக்கும். என் மேலே வர்ற சாமி அந்த எல்லையில் இருக்கு, தவறான நிகழ்வுகள் அந்த எல்லையில் நடக்கும்போது அதை எடுத்து உலுக்கி தட்டி
அதனுடைய காயத்தை வலிய பிரதிபலிக்கிற தேகம் யாரோட தேகமா இருக்கும்னா என்னோட தேகமா இருக்கும், சாமியாடியோட தேகமா இருக்கும். அப்ப அந்த எல்லையில என்ன நல்லது நடந்தாலும் என்ன கெட்டது நடந்தாலும் எல்லாத்தையும் பிரதிபலிக்கிறது யாரு மேல? அந்த சாமியாடி மேல, அந்த ஆண்கள் மேல, அந்த பெண்கள் மேல. சரி, வேற எப்படி இருக்கும்? நான் சாமியாடியா, என்னுடைய குலசாமியோட புரிதல் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த தெய்வத்தோட முழுமையான நிலையை அறிஞ்சவன் நான் அறியலப்பா, அந்த சாமி எனக்கு காட்டி கொடுத்துருக்கப்பா, அந்த சாமி எனக்கு உணர வச்சிருக்கப்பா, அந்த சாமி எனக்கு புரிய வச்சிருக்கப்பா. அப்ப அந்த சாமியோட வலிகளையும் வேதனைகளையும் நிலையும் புரிஞ்சதுனால அந்த சாமிக்கு, எல்லாத்தையும் காக்குற சாமிக்கு, இந்த சாமிக்காக நாம உயிரவே கொடுக்கலாம் அப்படின்னு நிக்கிறாங்கல்ல, அதுதான் அந்த சாமியாடி ஒரு மக்கள் அந்த சாமி மேல வச்சிருக்க புரிதல். எல்லாத்தையும் காத்துருந்த சாமி, மலையம்பிட்டு சாமி, என்னடா ஓஞ்சு ஒடுங்கி விழலாமா, வீழலாமா, உசுரை கொடுத்தாவது தெய்வத்தை மேம்படுத்தணுமப்பா, தெய்வ சக்தியை வளப்படுத்தணுமப்பா, தெய்வ எல்லையை பாதுகாக்கணுமப்பா நிக்கிற ஒரு மக்கள் தான் சாமியாடி ஒரு மக்கள். சரி, வேற என்ன சாமியாடிகளோட புரிதல் என்ன? தெய்வத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னா அந்த தெய்வத்தை நான் பார்க்கறதுக்கும் மற்றவர்கள் அந்த தெய்வத்தை பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் பார்க்கும்போது அதுல இருக்கிற நல்லது, அதுல இருக்கிற அந்த லாபம் சுகம் எனக்கு தெரியாது. நான் அந்த தெய்வத்தை பார்க்கும்போது அந்த தெய்வம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அந்த தெய்வம் எவ்வளவு கவலையாக இருக்கிறது, அந்த தெய்வத்துக்கு என்ன நிறை, என்ன குறை, என்ன தேவை அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். சரி, வேற சாமியாடிகள் தெய்வத்தின் அவங்க மேல வர்ற சாமியை பத்தின புரிதல் வேற எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் மேல வர்ற சாமி இந்த எல்லையில காத்து நிக்குது, அந்த சாமியை பார்க்க கூட என்னை அனுமதிக்கலான்னாலும் பரவாயில்ல, அந்த சாமியை வணங்க எனக்கு வழி விடலாட்டினாலும் பரவாயில்ல, என் சாமி நல்லா இருக்கணுமப்பா, என் சாமி நல்லா இருந்து இந்த எல்லையில வர்ற எல்லா சனங்களையும் காத்து கொடுக்கணுமப்பா, அது போதுமப்பா, என்னை அனுமதிக்காம போ, நான் அந்த திசையை பார்த்து கும்பிடுறேன், அந்த எல்லையில வெளியே வாசப்படியிலோட ஒரு சூடத்தை பொருத்தி கும்பிட்டு போறேனப்பா, எனக்கு எதுவும் தேவையில்ல, எனக்கு மாலை மரியாதை கௌரவங்கள் எனக்கு எதுவுமே தேவையில்லையா, எனக்கு அந்த உள்ள இருக்காரு சாமி, அந்த சாமி மேல நம்பிக்கை வச்சு வர்ற சனங்களை அந்த சாமி எல்லாத்தையும் காத்து கொடுத்தா போதும் ஐயா அப்படின்னு இருக்காங்கல்ல, அந்த சாமியாடி ஒரு மக்கள் அவங்களுடைய புரிதல் இப்படி இருக்கும். சரி, வேற சாமியாடி ஒரு மக்களோட புரிதல், அந்த சாமி மேல இருக்கிற புரிதல் வேற எப்படி இருக்கும்? நிறைய தீய வினைகள் வருது, நிறைய பில்லி வருது, சூனியம் வருது, இசைவினை வருது, ஏவல் வருது, நான் பாதிக்கப்படுறேன், என் குடும்பம் பாதிக்கப்படுது, என் பிள்ளை குட்டியெல்லாம் பாதிக்கப்படுது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு உளவியல மாற்றம் வருது, நிறைய பிரச்சனைகளுக்கு நான் ஆளாகிறேன் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கே இந்த நிலை அப்படின்னா, என்னை காக்கிற இந்த எல்லா மக்களையும் காத்து நிக்கிற அந்த தெய்வத்தோட நிலை எப்படி இருக்கும்னு மனம் உடைஞ்சு கண் கலங்கி ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்கல்ல, அவங்கதான் சாமியாடி ஒரு மக்கள். ஐயா என் சாமிக்கு அழுதுகிட்டு வருது, ஐயா என் சாமி ஆடை இல்லாம வருது, ஐயா என் சாமி உணவு இல்லாம காத்து தவிச்சு நிக்குது, ஐயா என் சாமி இருக்கிற எல்லாம் வறண்டு நிக்குது, அந்த எல்லைக்கு அந்த தாகத்தை தீக்கணும், அந்த வறட்சியை நீக்கணும், அந்த தெய்வத்துக்கு உடுத்த உணவு இருப்பிடத்தை சரி பண்ணி கொடுக்கணும்னு துடிக்கிறாங்கல்ல, அவங்கதான் சாமியாடி பெருமக்கள். சாமி வருது, ஆடுறோம், ஆயுதத்தை ஏந்திரம், அதனுடைய தேவையான அனைத்து செயல்களையும் செய்யறோங்கிறது மட்டும் அந்த சாமியாடிகள் அவர்களுடைய வேலை இல்லைங்க. கண்ணுக்கு தெரியாத 1000 பணிகள் அவங்களுக்கு கையளிக்கப்படுகிறது, கண்ணுக்கு தெரியாத 1000 உணர்வுகள் அவர்களை சுற்றி அவர்கள் அணுதினமும் அணு நொடியும் அந்த தெய்வத்தால் பார்வையிடப்படுகிறது. அப்ப என் சாமியோட புரிதல் எனக்கு எப்படி இருக்கும், அந்த சாமியாடிகளுக்கு எப்படி இருக்கும், இதுதான். சரி, வேற என் எல்லையில இருக்க சாமியை வணங்குற வர்ற மக்களுக்கு 1000 குறைகளை சொல்றாங்க. ஏய் என்னப்பா, என்ன நீ வச்சதுதான் சட்டமா, என்ன நீ சொல்றதா நடக்கணுமா, நீ செய்யறதா நடக்கணுமா, அப்ப நாங்கள்லாம் ஆளுக இல்லையா அப்படின்னு 1000 வாக்குவாதங்கள் அந்த எல்லையில நடந்தாலும், ஐயா இது நான் சொல்லல ஐயா, இது எனக்கு நல்லதுக்கு இல்லையா, இந்த எல்லையில இருக்க தெய்வத்துக்கு நல்லது, எல்லைக்கு நல்லது, எது சரியோ அதுதான் எல்லையில செய்யணும், சாமிக்கு செய்யணும், அப்பதான் அந்த சாமி
எல்லாத்தையும் காத்து நிற்கும். தவறான செயல் நடந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்பட போறது நம்ம தெய்வமா, நம்ம தெய்வம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நாம தான் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு தெய்வம் இட்ட கட்டளையை சத்தியமான விஷயங்கள், நியாயமான விஷயங்கள், உண்மையான விஷயங்களுக்கு துணையானு நிற்கிறாங்கல்ல, அந்த சாமியாடி ஒரு மக்கள் அவர்களுடைய புரிதல் சாமி மேல இப்படித்தான் இருக்கும். சாமி வந்து நிறக்க நிக்குது, நல்லா நிறக்க நிக்குது. வந்த சாமியை யாரும் மதிக்கல. இவ்வளவு காலமா இந்த சாமியை கும்பிட கட்டுச்சோறு கட்டி வந்த சனம் சாமி வந்து நிக்குது, யாரும் மதிக்கல. சாமி அங்க துடிக்குது, யாரும் மதிக்கல. வந்த சாமி யாரும் வணங்கல, வந்த சாமிக்கு யாரும் மரியாதை செய்யல. அந்த சாமி அந்த இடத்துல அவமதிக்கப்படுது. வந்த சாமியாடி, அந்த சாமி வந்த சாமியாடி துடிக்கிறாரு, கண்ணீர் விட்டு கத்தி கதறாரு. அப்ப அந்த இடத்துல யாராலும் அங்கே அவர்கள் அந்த சாமியாடியும் அந்த சாமியும் அங்க மதிக்கப்படல. அப்ப அந்த இடத்துல அந்த சாமியோட நிலை எப்படி இருக்கும்? நீ எதுக்குடா என்னை வணங்க வந்த? ஏன்னா நான் இருக்கேன்னு எல்லைகளை உனக்குள்ள இருக்கேன், உன் பக்கத்திலே நிக்கிறேன்னு நான் உன்னை உன்னால உணர முடியலன்னா நான் எதுக்கப்பா உனக்கு அப்படின்னு அந்த சாமி கேள்வி வைக்குமா வைக்காதா? அப்ப அது போன்ற சனங்கள் அந்த சாமி நான் இருக்கேன்னு காட்டி கொடுக்குமா? காட்டி கொடுக்க, ஏப்பா உன் முன்னாடி வந்தேன், உன் கண்ணறக்க வந்தேன், கண்ணு முன்னாடி கதறி நின்னேன், அப்பயே நீ என்னைய அவமதிச்ச, அவமரியாதை செஞ்ச. இனி எப்பப்பா உனக்கு என்ன சந்தோஷமா இருக்கும்போது உன்கிட்ட வந்து நான் இருக்கேன்னு உன்கிட்ட காட்ட போறேனா? இதுதான் தெய்வத்தோட நிலை. அப்ப ஒரு சாமியாடி அப்படிங்கிறது, அந்த சாமியாடி பெருமக்கள் அப்படிங்கிற மேன்மக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களுடைய புரிதல் வேற மாதிரி இருக்குங்க. எப்படி சொல்றது அப்படின்னா, மேல சாமி தொட்ட கணம் அவர்கள் சிந்தனையில பாதி தான் அவங்களை தவிர மறுபாதி அந்த தெய்வம். மேல இருக்க தெய்வத்தை ஒவ்வொரு நொடிக்கும் அச்சப்பட்டு அந்த தெய்வத்தை வளர்த்து கொண்டு செலுத்துற பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள். பேசின சாமி நம்ம அதை செஞ்சா இதை செஞ்சா சாமி நம்மளை விட்டு விலகிடுமா, சாமி கோவக்குரியா மாறிடுமா, சாமி பலவீனமாயிருமா, சாமி சக்தி இழந்துருமா அப்படின்னு ஒவ்வொரு செயல்களையும் தன்னுடைய ஆசாபாசங்களை அடக்கி செய்கிற தவறுகளால் குற்ற உணர்ச்சிகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவியாக தவிச்சு எல்லார்கிட்டையும் பகைகளையும் எல்லா மக்கள்கிட்டையும் மிகுந்த இடைவெளியும் சம்பாதிச்சு இடைவெளியையும் சம்பாதிச்சு நிற்கிற பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள். உண்மையான சாமி ஆடுற பெருமக்கள்லாம் அப்படித்தான். அவங்களை எதாலையும் நீங்க அவங்கள கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஒன்னே ஒண்ணுதான், அன்பு, தூய்மையான அன்பு, தூய்மையான பக்தி. அந்த அன்புக்கு மட்டும்தான் அந்த சாமியும் கட்டுப்படும். அந்த சாமி ஆடி வர்ற அந்த உண்மையான அந்த மனுஷனும் கட்டுப்படுவாரு. அன்றைய காலங்கள்ல சாமி மேல மரியாதை இருக்கா, பக்கத்துல இல்லையா, தூர போடான்றோம். நீ சாமிக்கு நீ என்ன செய்யறங்கிறது வேற, நீ முதல்ல செய்ய வேண்டியது அந்த சாமிக்கு கொடுக்கிற மரியாதை. தெய்வம் என்ன எதிர்பார்க்கும்? மரியாதை எதிர்பார்க்கும். நல்ல எண்ணங்களை, நல்ல தூய்மையான அன்பை, தூய்மையான பக்தி எதிர்பார்க்கும். பொண்ணு, பொருள், பணம், ஆடம்பரம் அதெல்லாம் அடுத்த கட்டம் தான். அப்ப ஒரு சாமியாடியா இருக்கேன் அப்படின்னா அந்த சாமியாடிக்கு எத்தனை புரிதல் இருக்கு பாருங்க. இப்பெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஒண்ணுதான், நான் சொன்ன 4 உள்ள சொல்லுவேன். அப்ப இது மாதிரி வேற என்ன ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சாமியாடியோட புரிதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்த சாமியை பரிபூரணமா நிறக்க இந்த எல்லையில நிப்பாட்டணும் ஐயா, இந்த எல்லையில நிப்பாட்டணும், இந்த எல்லையில அந்த சாமி பேசணும், வர்ற சனங்கள் எல்லாருக்கும் நல்லதை சொல்லணும். இந்த சாமியை யாராலும் ஒரு சில தடங்களை, இடையூறுகளை நம்ம தெய்வத்துக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இருக்கிற புரிதல் சாமியாடிகளுக்கு இருக்கும். ஒரு எல்லையில ஒரு கரகத்தை சோடிச்சு வர்றாங்க, ஆபரண பெட்டியை சோடிச்சு வர்றாங்க, கல்லறி ஆடி அந்த சாமி ஆடி வர்றாங்க அப்படின்னா அந்த சாமியாடி பெருமக்களை நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு திசைகளையும் ஒவ்வொரு முச்சந்திகளையும் மிகவும் துல்லியமாக, ஏன்னா அவங்க அழைச்சு வர்ற அந்த தாயி, அந்த பெண் தெய்வம், ஆண் தெய்வம், அந்த ஆபரண பெட்டி, கரகத்தை எல்லாம் சேர்க்கணும். எத்தனையோ காத்து, கருப்பு, அச்சாட்டம், பேய், பிசாசு, சூனியம், செய்வினை, ஏவல், அது போன்ற மாந்திரிகம், தாந்திரிகம், இது எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சு அதை எல்லாம் சேர்க்கிற மாபெரும் ஆற்றல் அதிகாரம் யாருகிட்ட இருக்குன்னா அந்த சாமிகிட்ட. அப்பதான் அந்த சாமிகிட்ட தான் இருக்கு, அந்த சாமியாடிகிட்ட தான் இருக்கு. அந்த சாமியாடிக்கு தெரியும் அந்த வர்ற சாமிக்கு எந்தெந்த இடத்துல என்ன இடையூறுகள் நடக்குது. அந்த சாமியாடிக்கு தெரியும் அந்த எல்லையில அந்த வர்ற சாமிகளுக்கு என்னென்ன நடக்குதுங்கிறது அந்த சாமியாடிகள் மட்டும்தான் தெரியும்.
சாமி போவார், ஓங்கி ஒரு அபயத்தை போடுவாரு, வானத்தை நோக்கி போடுவார், பூமியை நோக்கி போடுவார், முச்சந்தியை நோக்கி போடுவார், 4 திசையும் ஏற இறங்க பார்ப்பார். காரணம் என்ன? அப்ப அந்த தெய்வம் ஏன் காவல் தெய்வம் சொல்றோம்னா இதுக்குதான். காவல் தெய்வம் அப்படின்னா, காவல் தெய்வம் எதுக்கப்பா எல்லையில இருக்கணும், வீட்டுல இருக்கணும்னு கேட்கலாம். காவல் தெய்வம் இருக்க காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய் தந்தையர் எல்லாத்தையும் குடும்பத்தின் தலைவன் தலைவி எப்படி காத்து நிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த எல்லையில இருக்க காவல் தெய்வம் முன்னோடி தெய்வம் நிக்கும். அந்த தெய்வத்தோட ஆக சிறந்த பொறுப்பு என்ன? இந்த மாதிரி அழைச்சு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்குதான் அந்த எல்லையில எந்த ஒரு இடையூறு வராது. நிறைய எல்லைகள்ல பூத கணங்கள் நிறைய இருக்கும், பார்த்திருக்கீங்களா? பூத கணங்கள் இருக்கும். ஒரு பெரிய ஆலயம் இருக்குன்னா 4 பக்கம் சுத்தி பூத கணங்களை வச்சிருப்பாங்க. நல்லா உக்கிரமா, நல்லா ஒரு குடுவையை பிடிச்சு, நல்லா அருவாவை பிடிச்சு, ஆயுதத்தை கொடுத்து, சூளத்தை பிடிச்சு, நல்லா காளமாடு மேல நல்லா பெரிய ஒரு பூத மாதிரி உட்காந்துருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அந்த பூத கணங்களோட வேலை என்ன தெரியுமா? அந்த எல்லையை சுத்தி இருக்கிற சுடுகாடு, இடுகாடு, அந்த எல்லையை சுத்தி நடக்கிற அசுத்தம், அசம்பாவிதம், அந்த எல்லைக்கு எந்த ஒரு எதிர்மறை சக்திகள் எதுவுமே அந்த எல்லையை சாடாம, அந்த எல்லையில காத்து கருப்பு அச்சாட்டம் அசலாட்டம் எதுவுமே உள்ள சாடாம பாதுகாத்து நிக்கிற ஆக சிறந்த பொறுப்பு தான் அந்த பூதகணங்களுக்கு கையளிக்கப்படுது. அதனாலதான் 4 திசை 8 திசையிலும் இருக்கும். அந்த பூதகணங்களோட வேலை என்ன? உள்ள இருக்கிற அந்த சக்தியை பாதுகாத்து கொடுக்குறது. அதே மாதிரிதான் பூதகணத்தை தாண்டுனா உள்ள இருக்க காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வத்தை தாண்டுனா உள்ள இருக்கிற துவாரபாலகர்கள், அந்த தெய்வத்தை கடந்தாதான் அங்க இருக்கிற கருவறை, அந்த மூலஸ்தானம் தெய்வத்தை நீங்க நெருங்க, எதா இருந்தாலும் நெருங்க முடியும். சாதாரண விஷயம் அல்ல. நம்ம சாமி, குலசாமி நம்மளை காக்குதுன்னு ஒரு சூடத்தை பத்தி நம்ம பொருத்தி ஒரு தேங்காய் வளப்புல அபிஷேகம் பண்ணி வரியை கொடுத்துட்டு நம்ம போயிடுறோம். ஆனா சுத்தி நடக்கிற 1000 நிகழ்வுகள், லட்சக்கணக்கான நிகழ்வுகள் நம்மை காக்க மிகவும் அதிசயமான நிகழ்வுகளா இருக்கும். சாமியாடி பெருமக்கள் சாதாரண குலசாமி எல்லையில, குலசாமி மனுஷ மேல ஒரு தெய்வத்தை உணர முடியுதுங்கிறது எங்க சாத்தியப்படும் அப்படின்னா அந்த குலசாமியோட எல்லையில தான் சாத்தியப்படும். அப்ப ஒரு சாமியாடியோட வலிமை என்ன? ஒரு சாமியாடியோட அதிகாரம் என்ன? ஒரு சாமியாடியோட அந்த சகிப்புத்தன்மை என்ன? அந்த சாமியாடியோட சக்தி என்ன? இது எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நாம அறிவு நண்பர்கள் அறிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக இந்த ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசை. அதான் சாதாரண மனுஷனுக்கும் சாமியாடிகளுக்கு இருக்கிற புரிதல், சாமி மேல இருக்கிற புரிதல். அப்ப கடைசியா ஒண்ணு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். இதெல்லாம் சாதாரண மனுஷனுக்கு இருக்குமா? இருக்க. சாதாரண மனுஷனுக்கு என்ன இருக்கும்? போட்டி இருக்கும், போராம இருக்கும், ஆணவம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், அகம்பாவம் இருக்கும், ஆசை இருக்கும், பேராசை இருக்கும். இது எதுவுமே இல்லாத பெருமக்கள் சாமியாடி பெருமக்கள். இது இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் சாமியாடி பெருமக்களுக்கு முழுமையான தகுதி உடையவர்கள் அல்ல. அப்ப இந்த பதிவின் மூலமாக சாதாரண மனுஷனுக்கும் சாமியாடிக்கும் நம்மளை காக்கிற குலசாமி மேல இருக்கிற புரிதல் என்ன அப்படின்னு அறிவு நண்பர்களுக்கு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, இத்துணை விஷயங்கள் அடங்கி காக்க பெற்றதே நம்மளை காக்கிற குலசாமி அல்ல. அதை அறிவு நண்பர்கள் புரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.